தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவ கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே. கட்டளை நிறைவேற்றவே பலிகளை எல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிபீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பின் முதற் கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே கைமாறு செய்பவர், 7 மடங்கு உனக்கு திருப்பி தருபவர். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம்பழியை செம்மைப்படுத்துவோ, கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம்பழியை செம்மைப்படுத்துவோ, கடவுளின் மீட்பை அடையவர்.
பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும். ஏனெனில் கடவுள்தாமே நீதிபதியாய் வருகின்றார். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். தம்பளியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம்பளியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறை திருவார்த்தைகள் 28 31 முடிய. பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசி ஆவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் எனக்கு 1000 ஜென்மங்களை வாழ வாய்ப்பு தந்தாலும் அந்த 1000 முறையும் தூய வாழ்வையும் ஏழையாகவும் வாழவே நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை சொன்னவர் புனித கசிமீர். போலாந்து நாட்டிலே பிறந்தவர். ஒரு அரசு குடும்பத்திலே பிறந்தவர். தந்தை அவரை அழைத்து, இதோ நீ அரசனாக வேண்டும், ஆகவே அந்த அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று அவரை அணுகிய போதும், உனக்கு திருமணம் வயது வந்துவிட்டது, திருமணம் செய்து கொள் என்கின்ற ஒரு அழைப்பை தந்த போதும் புனித கசிமீர் இளைஞனாக இருந்த அந்த தருணத்திலே, எனக்கு திருமணம் வேண்டாம், அதே நேரத்தில் எனக்கு அரசு பதவியும் அரசனாக வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆவலும் எனக்கு இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்றுதான் வேண்டும் என்று அவர் தன் தந்தையிடம் கூறினார். ஏழை எளியவர்களே எனக்கு போதும், அவர்களே என்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சி.
இயேசுவின் பிரியமானவர்களை, அத்தகைய ஒரு புனிதரை திரு அவையானது இன்று கொண்டாடுகிறது. எல்லாம் வளங்களும் இருந்தன, எல்லாம் சொத்து புலன்களும் இருந்தன, இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்த ஒரு மாபெரும் புனிதராக இன்று கொண்டாடப்படுகின்றவராக அவர் இருக்கின்றார். ஆகவேதான் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு நிலை வாழ்வை கொடுத்தார். நிலை வாழ்வு என்று சொல்லுகின்ற போது அவருடைய கல்லறையானது 122 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக தோண்டப்பட்ட போது அவருடைய உடலானது அடக்கம் செய்தபோது எவ்வாறாக இருந்ததோ அதே இளமை துடிப்போடு அந்த உடலானது இருந்தது என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த இம்மை வாழ்விலே மிக முக்கியமாக எல்லாவற்றையும் கடவுளுக்காக, இறைவனுக்காக தியாகம் செய்கின்றவர்களுக்கு கடவுள் சொல்லுகின்ற நற்செய்தியின் வார்த்தை 100 மடங்காக இந்த இம்மை வாழ்விலும் அதே நேரத்திலே நிலை வாழ்விலும் உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற வார்த்தையானது புனித கசிமீர் வாழ்க்கையிலே நம் அனைவருக்கும் நிறைவை கொடுப்பதாக நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, பேதுரு இயேசுவை அணுகி இந்த கேள்வியை கேட்கின்றார். எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டோம், இதோ என்னுடைய குடும்பம், நான் செய்கின்ற தொழில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம், உம்மை நாங்கள் பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அன்புமிக்கவர்களே, இந்த வார்த்தைகளை ஏன் பேதுரு சொல்லுகிறார் என்றால், அதற்கு முன்னதாக செல்வந்தனான இளைஞன் ஆண்டவர் இயேசுவை அணுகி, போதகரே நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். கடைசியாக ஆண்டவர் இயேசு சொன்னது, ஒரே ஒரு குறை மட்டும் உனக்கு இருக்கிறது, அதை நீ நிவர்த்தி செய். அவர் கேட்கின்றார், என்ன ஆண்டவரை, நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னிடம் இருக்கின்ற ஏராளமான சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து விடு, அதன் பிறகு நீ என்னை பின்பற்று. இயேசுவா சொத்துக்களா என்று பார்த்த இளைஞன் கடைசியாக இயேசு வேண்டாம், சொத்துக்களே போதும் என்று அவன் அந்த நேரத்திலே இயேசுவை விட்டு விலகி செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதை கண்கூடாக பார்த்த சீடர்கள், பேதுருவும் அங்கே இருக்கின்றார். ஆகவேதான் உலக மக்கள் அனைவரும் சொத்துக்களை இழக்க முடியாமல், இயேசுவை பின்தொடர முடியாமல் இருக்கிறார்களே, அத்தகைய சூழலிலே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கப் போகிறது, என்ன லாபம் எங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்கின்ற கேள்வியை ஆண்டவரிடம் அவர் எடுத்துரைக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, கொடுத்ததை விட அதிகமாக லாபம் சம்பாதிப்பதுதான் இந்த உலகம். நான் ஒன்று கொடுக்கின்றேன் என்றால் அதற்கு இணையாக அல்லது இன்னும் அதிகமாக தான் நான் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதுதான் பிஸ்னஸ். அதான் பிஸ்னஸ். நான் ஒரு பொருளை விற்கிறேன் என்றால் அதில் எனக்கு ஒரு கணிசமான லாபத்தை நான் சம்பாதிக்க வேண்டும். ஆகவே கொடுத்ததை விட அதிகமாக திரும்ப பெறுவதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, ஊதாரி மைந்தனுடைய ஓமையை நாம் பார்க்கின்றோம். எவ்வாறாக மூத்த மகன் தன்னுடைய தந்தையிடம் வந்து இவ்வாறாக கேட்கின்றார், இத்தனை ஆண்டுகள் நான் உனக்கு என்றுமே ஊழியம் செய்தேனே, விசுவாசியாக இருந்தேனே, எனக்கு என்ன கிடைத்தது? எனக்கு என்ன நீர் கொடுத்தீர்? தந்தை சொல்லுகிறார், என்னிடம் இருப்பது எல்லாம் உனக்கே என்கின்ற வார்த்தைகளை சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த மூத்த மகன் எனக்கு என்ன கிடைத்தது, என்ன கிடைக்கும் என்றுதான் காத்திருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். இத்தனை ஆண்டு காலம் உனக்கு நான் மனைவியாக இருந்தேனே, எனக்கு என்னையா வச்ச, எனக்கு என்ன கொடுத்து வச்சிருக்க, என்ன சேர்த்து வச்சிருக்க, உன்னை கட்டிக்கிட்டு எனக்கு என்ன லாபம்? இன்றைக்கு எல்லாமே வணிகமயமாக தான் நாம் பார்க்கின்றோம். எனக்கு ஏதாவது கிடைக்குமா, இதிலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கின்றதா?
அந்த லாப நோக்கம் என்பது குடும்ப வாழ்விலும் இன்று உள்ளே புகுந்திருக்கிறது. ஆகவேதான் எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று கணவனும் மனைவியும் இருவரும் இருக்கின்றார்கள். பிள்ளைகளும் அதன் பிறகு அவர்களும் அதே கேள்வியை தான் கேட்கின்றார்கள், என்ன நீ எனக்கு வச்ச, எனக்கு என்ன வச்சுட்டு போயிருக்க. ஆகிய இயேசுவின் பிரியமானவர்களே, இது தவறு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பாக இது இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு மட்டுமல்ல, குருக்கள் கன்னியர்களுக்கும் இதே தான். இத்தனை ஆண்டு காலம் இந்த சபையிலே, இத்தனை ஆண்டு காலம் மறை மாவட்டத்திலே நான் ஓடா உழைச்சனே, எனக்கு என்ன பெருசா கொடுத்தீங்க, அவங்களும் தான் கேட்குறாங்க. ஆகவே எல்லாரும் ஏதாவது ஒன்று கிடைக்குமா, எங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கின்றதா, கைமாறு கிடைக்குமா என்கின்ற நோக்கத்தோடு தான் இன்றைய நாளிலே வாழ்கின்றார்கள். ஆகவே ஆண்டவருடைய சீடர்களும் அதற்கு விதி விலக்கு அல்ல. அவர்களும் அதே கேள்வியை தான் அன்று இயேசுவிடம் கேட்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், எனக்காகவும் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தால் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் 100 மடங்காக, 100 அல்ல இன்னும் அதிகமாக உங்களுக்கு நான் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்க என்னுடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளை மகிமைப்படுத்தவும் எந்த பலனும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை அழைக்கின்றார். ஆகவே இயேசு சொன்னதைப் போல இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் நாம் வாழுகின்ற போது நிச்சயமாக கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். அதில் ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டும் வச்சிருக்காரு, இன்னல்களையும் நான் தருவேன். மகிழ்ச்சி மட்டுமே உங்களுக்கு கொடுக்க போறதில்லை, 100 மடங்கு இன்னல்களும் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. அவை எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்கின்ற அத்தகைய ஒரு உன்னதமான வாழ்வை நமக்கு ஆண்டவர் தருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பல தருணங்களிலே கிறிஸ்துவுக்காகவா நாம் வாழ்கிறோம்? இல்லை, எனக்காக, என்னுடைய சொந்த காரியங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழுகின்ற போதும், நற்செய்திக்கு எதிராக நான் செயல்படுகின்ற போதும் நிச்சயமாக நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை, எந்த கைமாறவும் கடவுள் நமக்கு தரப்போவதில்லை. ஆகவே அவருக்காகவும் நற்செய்திக்காகவும் வாழுகின்ற போது இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். தூயாவி ஆசீர் வேண்டி பலியை தாருங்கள், நம் நேய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். தூயாவி ஆசீர் வேண்டி பலியை தாருங்கள், நம் நேய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பள்ளியிலிருந்து நாங்கள் வேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை உகர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித கஸ்மீர் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து 100 மடங்காக நமக்கு தருகின்ற ஆண்டவர் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.